தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு, கோடை வெயிலுக்கு இதமளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. பதவியை காப்பாற்றிக் கொள்ள நீட் தேர்வை தமிழகத்திற்குள் நுழையவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆங்கிலத்திற்கு மாற்றாக ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சால் சர்ச்சை. இந்தி தொடர்பான அமித்ஷாவின் கருத்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கும் செயல். முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். எந்த மாநிலத்திலும் எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது. அமித்ஷா கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு. பாஜகவால் நாடு பிளவுபட்டு கிடக்கிறது. சரத் யாதவை சந்தித்து நலம் விசாரித்த ராகுல் காந்தி விமர்சனம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல். மாணவர்களுக்கு மடிக்கணினிகளையும் வழங்கினார். மக்கள் நல பணியாளர்களுக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பணி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு பாக்கெட்டுகளில் அரிசி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. கூட்டுறவு சங்க பதவி 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. சட்டப்பேரவையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெளிநடப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அன்புமணி தலைமையில் பாமக குழு சந்திப்பு. வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து மீண்டும் சட்டம் இயற்றுமாறு வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு விவகாரத்தில் கண்காணிப்பு குழுவுக்கு முழு அதிகாரம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாலியல் வழக்கில் கைதான சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பள்ளி வளாகத்திற்குள் நுழையக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. கர்நாடக மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் உள்ள வீட்டில் ஏசி வெடித்து தீ விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். சொந்த உழைப்பால் உயர்ந்த இடத்திற்கு வந்ததால் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சர்ச்சை பேச்சு. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. இளைஞர்கள், மருத்துவர்கள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டம்.